ஓகே, வில் ஸ்டார்ட் வித் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பர்ஃபார்ம் அ டாஸ்க். இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ எந்த ஒரு டாஸ்காக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட் கேன் பி லைக் உங்களுக்கு வந்து ஒரு அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸாக இருக்கலாம். ஓகே, சிம்பிளான டாஸ்க் அப்படின்னு சொன்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் அப்படின்னா ஒரு டிபிஎம்எஸ் மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படின்றது ஒரு டாஸ்கா சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அது எல்லாமே வந்து நாம இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனா சொல்லலாம். இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னா ஒரு விசுவலைசேஷன் பண்றது. ஸோ லைக் ஒரு பிளாட் கிரியேட் பண்றது, லைக் வந்து we can say ஒரு விசுவலைசேஷன்ல ஒரு பிளாட்ஸ் ஆர் லைக் சம்வேர் லைக் வந்து ஒரு கிராஃப் ஜென்ரேட் பண்றது, ஒரு டோட்டலா வேல்யூஸ் கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இருக்கு, ஒரு டேட்டா செட் இருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா செட் இஃப் ஐ ஹேவ் இன் மை ஹேண்ட். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா செட்ல எதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல ஆர்டர் பண்றது. ஸோ யூ கேன் மேக் தட் வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டர், அது ஒரு ஃபங்க்ஷன். அகைன் வந்து இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்றது. அண்ட் தென் வந்து we can say இப்போ வந்து ஒரு மார்க்ஸ்ல இருந்து டோட்டல் கால்குலேட் பண்றது, கால்குலேட் டோட்டல். அதுக்கப்புறம் வந்து ரேங்க் கால்குலேட் பண்றது. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேடிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்றது. இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டிஃபைன்ட் கேன் பி கால்ட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஒன்ஸ் டிஃபைன்ட் கேன் பி கால்ட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னா என்னப்பா, ஒரு தடவை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் நம்மளால அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட மேஜர் அட்வான்டேஜ். ஒன்ஸ் டிஃபைன் கேன் பி கால்ட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ல 3 ஸ்டெப் இருக்கும். டிக்ளரேஷன், டிஃபனிஷன் அண்ட் காலிங். ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும்? டிக்ளரேஷன், டெஃபினிஷன் அண்ட் காலிங். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினிஷன் அண்ட் காலிங் அப்படின்ற ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ல இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? கண்டிப்பா ஃபங்க்ஷன் இருந்தா இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு மேண்டேட்டரி. எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ we can see that ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள். இப்போ இந்த மூவ்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பைத்தான்ல டெஃப் கீவேர்ட் இஸ் மேண்டேட்டரி. இப்போ டெஃப் அப்படின்னா அது பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். டெஃப் கிரீட் இஸ் மை ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்ளரேஷன் அப்படின்றது அர்த்தம். The first line is considered as declaration. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன எழுதினாலும் அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. யூ கேன் ரைட் எனி நம்பர் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள நோ லிமிட் டு ரைட் எனி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எத்தனை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நம்ம வந்து எழுதிட்டே போகலாம். இதுக்குள்ள லிமிட்டே கிடையாது. இது வந்து சிம்பிளா நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் பண்ணுவோம். வி வில் see the examples as well. ஸோ இப்போ இந்த வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சிம்பிள் ஹலோ வெல்கம் டு பைத்தான் அண்ட் நோ லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். இது வந்து டிக்ளரேஷன் அண்ட் டெஃபினிஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா we have the function call. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த கால் பண்ணா மட்டும்தான் அவுட்புட் வரும். ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்றதுனாலயோ டிஃபைன் பண்றதுனாலயோ அவுட்புட் வராது. கால் பண்ணா மட்டும்தான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ இந்த கிரீட் அப்படின்றதா வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இந்த கிரீட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும், இல்லைன்னா வந்து அவுட்புட் வராது. ஸோ இப்போ இந்த கிரீட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்ஸ் கால் பண்ணீங்கன்னா ஒரு தடவை அவுட்புட் வரும். இப்போ நான் வந்து மாத்திருக்கேன், அதனால எனக்கு வேற அவுட்புட் வரும். ஸோ ஏன்னா இப்போ கிரீட்ல வந்து நான் வந்து கால் பண்ணும்போது இப்படிதான் நீங்க கால் பண்ணணும். ஃபங்க்ஷன் நேமை மட்டும் வந்து ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு கால் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ 2வது தடவை கால் பண்ணா 2 தடவை எனக்கு அவுட்புட் வரும். இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட சிம்பிள் லாஜிக். ஸோ a function once created can be called any number of times for any number of outputs. எத்தனை டைம் வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். அத்தனை டைம் வந்து அத்தனை நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், டிஃபனிஷன் அண்ட் கால். கால் அப்படின்றது இந்த கிரீட் ஸ்டேட்மெண்ட், இந்த லாஸ்டா இருக்குது. இன்டென்டேஷன் இங்கேயும் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அப்ப ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்றது ஃபர்ஸ்ட் லைனு. இப்போ இந்த பிளாக் போடுறோம் இல்லையா, இதுதான் வந்து என்னது உங்களுக்கு இன்டென்டேஷன். இந்த பிளாக்குள்ள இருந்தாதான் இது வந்து உங்களுக்கு டிஃபனிஷனா மாறும். கால் பண்றதும் கண்டிப்பா இன்டென்டேஷனுக்குள்ள வரக்கூடாது. இட் ஷுட் பி மூவிங் அவே ஃப்ரம் த இன்டென்டேஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து
இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் டு டிஃபைன் ஒரு கிரீட் ஸ்டேட்மெண்ட். இதே மாதிரி we have some other examples for the function. இது வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா addition of two numbers இருக்கு. addition of two numbersல பாருங்க a plus b, return a plus b. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல print add of a 5,3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து I can change some other outputs as well. இப்போ நீங்க வந்து 10,20 போட்டிருக்கோம். இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட போடலாம். இப்போ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒரு அடிஷன் ஆஃப் நம்பர்ஸ் போடுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் வந்து நம்ம மார்க்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து மல்டிபிள் இன்புட்ஸ் நம்மளுக்கு ரேண்டமாக கிடைக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ M1 + M2 + M3 + M4 + M5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். இங்க வந்து சிம்பிளா என்ன பண்றோம் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்றது ஒரு கீவேர்ட் ஆக்சுவலா. ஸோ மேக்ஸிமம் கால்குலேஷன்ஸ் வரும்போது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் போடுவோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்பெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா only whenever we are using the mathematical expressions. இப்போ a plus b அப்படின்றது ஒரு mathematical expression. ஸோ அப்போ நான் mathematical expression வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் a plus b அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஓடுது. ஸோ அதே லாஜிக் தான் டிக்ளரேஷன், டெஃபினிஷன், காலிங். எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனி நம்பர் ஆஃப் இன்புட்ஸை மாற்றி மாற்றி கால் பண்ணலாம். அதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் ரைட்டிங் த ஃபங்க்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு பிரிண்ட் நேம். இப்போ நேம் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்றோம் ஹாய் வித் நேம். இப்போ நான் நேம்ல வந்து எத்தனை நேம் வேணாலும் மாற்றி மாற்றி இன்புட் கொடுத்துக்கலாம். யூ வில் பி கெட்டிங் த டிஃபரன்ஷியேட்டட் நேம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டிஃபால்ட் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இங்க ஒரு ஆர்குமெண்ட் போடுறோம்ல, இது ஆர்குமெண்ட்னு சொல்லலாம், பேராமீட்டர்னு சொல்லலாம். This is considered as ஒரு parameterized function. இல்ல ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஆர்குமெண்ட்னு சொன்னாலும் ஓகே தான், பாராமீட்டர்னு சொன்னாலும் ஓகே தான். அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் ஒன்று இருக்கு. வெரி சிம்பிள். இதுல வந்து டிஃபால்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஃபால்ட் பாராமீட்டர்னா ஒன்றும் இல்லை, நேம் இஸ் ஈக்குவல் டு கெஸ்ட். நான் வந்து ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். இப்போ டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுக்கும்போது நான் ரெண்டு விதமா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் நியூவா ஒரு நேம் பாஸ் பண்ணா அந்த நேம் வந்து அதை மாத்தி எடுத்துக்கும். இப்போ அலைஸ் அப்படின்றது பாஸ் பண்ணும்போது ஹலோ அலைஸ்னு அவுட்புட் வரும். இன்கேஸ் எனக்கு நேம் தெரியல அப்படின்ற பாயிண்ட் வரும்போது இட் வில் ஷோ மீ ஜஸ்ட் வந்து கெஸ்ட், ஹலோ கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம சில டைம்ஸ் வந்து நமக்கு ரெக்குவயர்மெண்ட் அரைஸ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு நேம் தெரியாது அப்படின்னும் போது ஜஸ்ட் வி கேன் சே ஹலோ கெஸ்ட். இன்கேஸ் வந்து ரைஸ் ஆகுது தெரியுது அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு hello with allies அப்படின்னு சொல்லிட்டு it will show you this output. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சுதா? இதான் வந்து ஆக்சுவல் கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்.